ஐயா எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. எனக்கு வண்டி ஓட்ட மட்டும் தான் தெரியும், மித்தபடி இன்ஜினை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சாதாரணமான கஸ்டமரா இருந்தாலும் சரி, எந்த வண்டியோட இன்ஜின் ஆனாலும் பிடிச்சி போட்டு மேஞ்சன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட் மெக்கானிக்கா இருந்தாலும் சரி, இன்ஜின்ல மொத்தமாவே 4 வகையான கம்ப்ளைண்ட் தான் ஏற்படும். முதலாவது இன்ஜினுடைய வலதுபுறத்தில் ஏற்படக்கூடிய மேஜரான கம்ப்ளைண்ட்ஸ். இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னா, கிக்கர் ஸ்பின்னி கட் ஆகிறது, கிளட்ச் பிளேட் ஸ்டீட் பிளேட் தேஞ்சு போய் வண்டியோட பிக்கப் ரொம்ப லோவா இருக்கிறது, கியர் போட்டாலும் கடிச்சு விழுகும் அல்லது கியர் விழுகாம இருப்போம், கியர் செலக்ட் கம்ப்ளைண்ட் ஆகிறது. அதே மாதிரி இன்ஜினுக்கு போடக்கூடிய ஆயில் பம்பு ஃபெயிலியர் ஆகிறது. இரண்டாவதா இன்ஜினுடைய இடதுபுறத்தில் ஏற்படக்கூடிய மேஜரான கம்ப்ளைண்ட். ஒன்னு மேனுவல் கை ஃபெயிலியர் ஆகிறது, ரெண்டாவது டைம் இன்ஜின் லூஸ் ஆகி இன்ஜின் வந்து கொட சவுண்ட் வருது, மூணாவது செல்ஃப் மோட்டருக்கு வரக்கூடிய ஒன்னே கிளட்ச் ஃபெயிலியர் ஆகிறது. மூணாவதா இன்ஜினுடைய மேற்புறத்தில் ஏற்படக்கூடிய மேஜரான கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, பிஸ்டன் ரென்ஸ் ஃபெயிலியர் ஆகி இன்ஜினுடைய ஆயில புகையை வெளியேற்றுறது. அதற்கடுத்து வால்வு ஃபெயிலியர் ஆகி வண்டியோட கிக்கர் வந்து பிஸ்கஸ்க்கு நடுவாம வண்டி ஈஸியா ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை ஸ்டார்ட் ஆனாலும் வண்டி அரைச்சு தான் ஓடும். டேப்போட்டோட கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது ஒருவேளை லூஸ் ஆயிருந்தாலும் வண்டிக்கு வந்து போலீஸ் சொன்ன மாதிரி வரும். இதெல்லாம் போக கேம் ஷாஃப்ட் ரேக் ராம் இது ரெண்டுமே டேமேஜ் இருந்தாலும் வண்டியோட இன்ஜினுக்குள்ள வந்து கொட சவுண்ட் வரும். நாலாவது இன்ஜினுடைய நடுப்பகுதியில் ஏற்படக்கூடிய மேலான கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, கிராங்க் ஷாஃப்டுடைய கனெக்டிங் ராடு ஃபெயிலியர் ஆகிறது, கேசஸ்குள்ள வரக்கூடிய பியரிங் உடஞ்சி போடுறது, கியருக்கு வரக்கூடிய பல்லுல ஏதாச்சும் உடையிறது. சோ இந்த 4வது கம்ப்ளைண்ட் மட்டும் சுனாமி மாதிரி ஓயாமல் வராது, ஆனா வந்தா விபரீதம் ரொம்ப பெருசா இருக்கும். ஐயா மொத்தமாவே இன்ஜின்ல ஏற்படக்கூடிய மேஜரான கம்ப்ளைண்ட்ஸ்னா இவ்வளவுதான்.